சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா கழுகி ஊற வச்சுருக்கேன். இது நம்ம பச்சையாகவே அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 10 வரமிளகா ஊற வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கும். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ எம்மியாக இருக்குதுன்னு. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சு வரும்போது சட்னி போட்டுக்கலாம். நம்ம பச்சையாக அரைச்சிருக்கனால நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்க வரும்போது கொஞ்சம் கரும்பு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம்.